Audio Jungle. Hello friends, welcome back to the new learning. So today we are going to see how to merge multiple Excel files into single one with help of command prompt. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கிட்ட இருக்கிற multiple Excel files which is 10 or 20 or 20 plus 30 plus 100 plus files ஒரு சிங்கிள் ஃபைலாக எப்படி merge பண்ணுறது யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். So on a day-to-day basis, lot of people used to work with Excel for various reasons like report generation or data storage or some other validations. So நிறைய people வந்து எக்ஸல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. on a day-to-day basis they definitely work on the Excel, so there is no questions. So காமனாக lot of people face பண்ணுற ஒரு challenges என்னன்னு பார்த்தீங்கன்னா when it comes to report. ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு ஒர்க் வித் எக்ஸல். ஸோ அந்த டைமில் அவங்க என்ன ஒரு மெயின் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா தே ஹாவ் சம் மல்டிபிள் எக்ஸல் ஷீட் விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஜென்ரேட் சம் ரிப்போர்ட் லைக் ஃப்ரம் 2009 to 2019. ஸோ ஐ ஹாவ் 10 plus Excel files. For each year I have one single file where the specific file will hold the separate year data. ஸோ நான் ஒரு 10 இயர்ஸோட டேட்டா நான் மர்ஜ் பண்ணும்போது 10 இயர்ஸோட ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் சம் 10 files. Before I generate the report, I have to merge all the files into the single one. Then only I can able to proceed my validation. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா நான் வந்து 10 ஃபைலையும் ஒரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி அதோட டேட்டாஸை நான் காப்பி பண்ணி ஒரு புது ஒர்க்குக்கு கொண்டு வரணும், விச் மீன்ஸ் ஒரு புது ஃபைலுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நான் 10 times பண்ணால் தான் என்னால் 10 ஃபைல்ஸையும் merge பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலாக கொண்டு வர முடியும். தென் ஐ கேன் ஏபிள் டு ப்ரொசீட் மை வேலிடேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐ கேன் ஏபிள் டு merge 100 plus files, not only 100, 1000 plus files within a fraction second using command prompt. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸை ஒரு சிங்கிள் ஃபைலாக merge பண்ணுறது வித்தின் அ செகண்ட். ஸோ இந்த ஷார்ட்கட்டை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ as you see in my screen I have some files which is 2018 and 2019 and 2020. So consider I'm a person, I'm going to generate some server kind of report. ஸோ நான் ஒரு சர்வர் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும் விச் இஸ் ஏவி ஸ்டேட்டஸ் அண்ட் மெக்கஃபி ஸ்டேட்டஸ். ஸோ ஏவி இஸ் நத்திங் பட் ஆன்டிவைரஸ் அண்ட் மெக்கஃபி ஸ்டேட்டஸ் அண்ட் SCCM நத்திங் பட் பேட்ச் மேனேஜ்மெண்ட், த சேம் வே DLP ஸ்டேட்டஸ். ஸோ 2018, 2019, 2020ஸோட இந்த 4 ரிப்போர்ட்டையும் நான் ஒரு கன்சால்டேட் ரிப்போர்ட்டாக நான் வந்து என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபார் தேட் ஐ ஹாவ் டு merge all the files into the single one. Then only I can able to proceed further. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 ஃபைலையும் நான் merge பண்ண போகிறேன். ஸோ யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இது வெறும் 3 ஃபைல் தான், சாம்பிளுக்காக நான் ஒரு 3 ஃபைல் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ if it is 2 to 3 files I can able to manage it by manually itself. But if it is 10 or 20 plus or 30 plus files, it is very difficult for us to merge one by manually. So 10 plus files or 20 plus files இருக்கும்போது ஒரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாவோட காப்பி பண்ணி ஸோ ஒன் பை ஒன்னாக பேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு சேலஞ்சஸான ஒர்க்கு. ஸோ அதுக்காக we have some shortcuts. So using command prompt I can able to merge all these 3 into this single file within a seconds. So let me show you how we can do that. So before that I just open the file one by one. So ஒரு ஃபைலையும் அதோட இயர்ஸ் which is 2018, some server details இருக்கு, AV status என்ன, SCCM status என்ன, the same way McAfee and DLP status என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ each file will hold some 700 datas. ஸோ இந்த 3 ஃபைலையும் நான் ஒரே ஃபைலாக merge பண்ணி ஸோ எல்லா இயரோட which is 2018, 19, 20ஸோட கன்சால்டேட் ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட், ஜஸ்ட் விண்டோஸில் போய்ட்டு cmd.exe டைப் பண்ணுங்கள் ஆர் cmd டைப் பண்ணுங்கள். யூ குட் சி cmd.exe. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோட ஃபைல் பாத். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் D drive, Alert Technosoft, Excel, Macro and input files. So as you see in my screen I have only 3 files.
ஸோ மூணு எக்ஸல் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஆல் ஆர் இன் சிஎஸ்வி ஃபார்மட். ஸோ சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு 3 ஃபைல் மட்டும் என்னோட இந்த இன்புட் ஃபைலில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நான் வந்து இப்போ சி ட்ரைவில் இருக்கேன். நான் என்ன பண்ணணும், என்னோட இன்புட் ஃபைல்ஸ் வந்து டி ட்ரைவில் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் சி டு டி. ஸோ ஜஸ்ட் டி கோலன் செமிகோலன் கோலன் கொடுத்துருக்கீங்க. தென் கிளிக் என்டர், ஹிட் என்டர். ஸோ என்டர் கொடுத்தோன்னா உங்களோட டி ட்ரைவுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. பட் என்னோட இன்புட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். தென் சிடி இஸ் நத்திங் பட் சேஞ்ச் டைரக்டரி. சிடின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் பாத்தை வந்து கொடுத்துருங்க. எந்த ஃபோல்டரில் வந்து உங்களோட எல்லா பாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் பாத்தை கொடுத்துருங்க. தென் ஹிட் என்டர். நான் என்டர் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து என்னோட டி ட்ரைவில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் சம் கமாண்ட் காப்பி. ஸோ என்னோட எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி எல்லா ஃபைல் மீன்ஸ் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கிற .csv ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஃபைலையும் ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா இந்த நேம் ஃபைல் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் என்னோட ஃபார்மேட் வந்து என்னோட ஃபைல் ஃபார்மேட் வந்து .csv அப்படின்னு இருக்கணும். ஸோ காப்பி அகைன் ஐ எம் கோயிங் டு கிவ் star.csv காப்பி. என்னோட எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோ. எந்த ஃபைலெல்லாம் காப்பி பண்ணுன்னா .csv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோ. பட் நேம் இஸ் நாட் நேம் வந்து கன்சிடர் பண்ணாத. ஸோ அதுக்காக வந்து நான் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஸோ என்ன நேமில் இருந்தாலும் பரவாயில்ல, .csv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோ. தென் இதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னா நியூ ஃபைல் .csv. ஸோ நியூ ஃபைல் .csv அப்படின்னு ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே என்னோட இந்த 3 ஃபைலோட டேட்டாவையும் ப்ளேஸ் பண்ணு. ஸோ மீன்ஸ் இந்த சிங்கிள் கமாண்டோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா 2018, 2019, 2020 அப்படிங்கிற ஒரு 3 ஃபைலோட டேட்டாவையும் காப்பி பண்ணி நியூ ஃபைல் .csv அப்படின்னு ஒரு புது ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அதுக்குள்ளே 1 by 1 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேம் ஷீட் ஒரே ஷீட்டில் இந்த 3 இயரோட டேட்டாவும் இருக்கும். when I hit enter என்னோட பேக்ரவுண்ட் ஃபோல்டர் பாருங்கள். பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் வந்து I have only 3 files. So as you see in my screen, I have only 3 files in my input folder. I mean Excel macro and input folderல வந்து எனக்கு 3 ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்டர் கொடுக்க போகிறேன். CSV. So when I click enter, you could see one more file added in my respective folder, which is new file.csv. So as you see, one files copied. So ஒரு புது ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கு which holds 2018, 2019 and 2020 டேட்டா. ஸோ ஒரு புது ஃபைல் வந்து ஆட் ஆகிருக்கு. அந்த புது ஃபைலில் எந்த டேட்டாலாம் இருக்குன்னா என்னோட ஃபோல்டரில் இருந்த 2018, 2019, 2020ஸோட டேட்டாவை ஹோல்ட் பண்ண ஒரு நியூ ஃபைல் வந்து எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து அந்த நியூ ஃபைல். ஸோ லெட் மீ ஓப்பன் தட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல். இதில் எவ்வளோ ரோ இருக்குன்னா 2305, விச் இஸ் 2305 ரோ இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ஓப்பன் மை கேல்குலேட்டர். ஸோ ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லா ஃபைலும் வந்து கரெக்டாக காப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஐம் கோயிங் டு ஓப்பன் 2018 டேட்டா. ஸோ 768. ஸோ 768 ரோஸ் இருக்குது ப்ளஸ். ஸோ 2018 க்ளோஸ் பண்ணுறேன். 2019 ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 768 ரோ இருக்குது. ஸோ கேல்குலேட்டர் ப்ளஸ் 768. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2020 டேட்டா த சேம் வே 768. ஸோ என்னோட 2020லேயும் பார்த்தீங்கன்னா 768 டேட்டா இருக்குது. ஸோ 2304. ஸோ 2304 என்னோட அவுட்புட் ஃபைலோட கவுண்ட்டை நான் செக் பண்ணுறேன். ஸோ 2304 அண்ட் 2305 விச் ஹோல்ட் சம் ஹெட்டர்ஸ். ஸோ என்னோட ஹெட்டர்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு என்னோட ரோ கவுண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ இது என்னோட 3 ஃபைலையும் மோர்ஜ் பண்ண கவுண்ட். தென் இது வந்து
merge பண்ண ஃபைலோட கவுண்ட் which is new file dot csv ஓட கவுண்ட். So as you see 2304, here you could see 2304 count. So exactly it is matching with the result. ஸோ இந்த மாதிரி உங்களோட மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸை சிங்கிள் ஃபைலாக மோச் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஹார்ட்லி இட் வில் டேக் ஒன்லி 1 or 2 seconds. ஸோ உங்களோட டி ட்ரைவுக்கு போகிறீங்க which is if you have files in your C drive, then you can proceed with your C drive itself. ஸோ ஃபைலை நீங்கள் எந்த ட்ரைவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைவுக்கு ஜஸ்ட் நேவிகேட் ஆயிருங்க. தென் எந்த ஃபோல்டரில் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய்க்குங்க யூஸிங் சிடி. சிடி இஸ் நத்திங் பட் சேஞ்ச் டைரக்டரி. ஸோ ஒரு டைரக்டரிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு மூவ் ஆகுறீங்க. தென் just a simple command copy star.csv. if you have file format in xlx, then you could give xls. ஸோ எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் உள்ள ஃபைலை நீங்கள் மோச் பண்ணுமோ அந்த ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துக்குங்க. ஃபார் மை சினாரியோ ஐ ஹாவ் csv, ஸோ ஐ ஹாவ் given .csv. ஸோ .csv தென் உங்களுக்கு என்ன ஃபைலாக வந்து ப்ளேஸ் ஆகணும், உங்களோட புது ஃபைலோட நேம் என்ன. ஃபார் மை கேஸ் ஐ ஹாவ் கிவன் நியூ ஃபைல் .csv. ஸோ நியூ ஃபைல் அப்படிங்கிறது என்னோடய ஃபைல் நேம். ஸோ புதுசாக ஜென்ரேட் ஆக போகிற ஃபைலோட நேம் நியூ ஃபைல் .csv. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே உங்களோட அந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 1 by 1 மர்ஜ் ஆகிட்டு ஸோ 1 file copied அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பாப்பப் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டரில் போனீங்கன்னா அந்த சேம் ஃபோல்டரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபோல்டரில் தான் வந்து அவுட்புட்டும் ப்ளேஸ் ஆகும். ஸோ எந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைல் நேமில் எக்ஸாக்டாக ஐ ஹாவ் ஒன் நியூ ஃபைல்ஸ் விச் ஹோல்ட்ஸ் ஆல் த டேட்டாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர் இருக்குது, சர்வர் நேம், ஏவி ஸ்டேட்டஸ், SCCM ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு பிவோட் டேபிளோ ஆர் வீலுக்கப் வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் ஒரு பிவோட் டேபிளோ இயர் ஐம் கோயிங் டு கிவ் இயர் அண்ட் ஏவி ஸ்டேட்டஸ் SCCM status, McAfee status. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் நான் எனக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ ஐ கேன் டூ வித் பிவோட் டேபிள் ஆர் வாட் எவர் த ஃபார்மேட் ஐ நீட் ஐ கேன் டூ இட். ஸோ இயர் பேஸ் பண்ணி எனக்கு இப்போ டேட்டா வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து நான் சிங்கிள் ஃபைலாக ஒரு ஃபைலாக நான் இதே மாதிரி பிவோட் டேபிள் போட்டாலோ ஆர் ஒரு ஃபைலை நான் மோச் பண்ணி இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு I have to merge. I have to spend almost 1 to 2 hours for this specific report. For in this case, I have used to work only 2 to 3 minutes to generate this kind of reports. So definitely it will help you to save your lot of times. So உங்களோட டைம் நிறைய சேவ் பண்ணும் இது. So using single command you can merge how many files you want, you can merge. So what you have to do, you have to copy all your input files into the single folder. That's it. That's the pre-requirement. So உங்களோட எல்லா இன்புட் ஃபைலையும் ஒரே ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு just you can run this single command. So hope you have learned. Thank you so much guys. Happy learning and be safe.